பிரதி வணக்கம். அமெரிக்காவில் இறக்குமதியாகக்கூடிய இந்திய பொருட்களுக்கு 25 விழுக்காடு வரி என்று தற்போது அமலுக்கு வந்திருக்கின்றது. அதையும் தாண்டி ரஷ்யாவுடன் இந்தியா மேற்கொண்டு வரக்கூடிய வர்த்தகம் காரணமாக கூடுதல் அபராதமாக விதிக்கப்பட்ட 25 விழுக்காடு வரி என்பது 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக அமெரிக்காவில் இறக்குமதியாகக்கூடிய இந்திய பொருட்களுக்கு 50 விழுக்காடு வரி என்பது அதிரடியான அறிவிப்பாக, அமெரிக்காவின் அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. இது இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய இந்தியாவின் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரிக்கு அந்த நாட்டிலேயே கடுமையான எதிர்ப்பு, அமெரிக்காவிலேயே அதிபர் டிரம்புக்கு அவருடைய அறிவிப்பு கடுமையான எதிர்ப்பு என்பது தொடர்ந்து கொண்டே வருகின்றது. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய முதல் எதிர்ப்பு என்பது நிக்கி ஹேலி. நிக்கி ஹேலியை பொறுத்தவரையிலும் ட்ரம்ப் சார்ந்திருக்கூடிய குடியரசுக் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர், அதே போன்று ஐநாவுக்கான முன்னாள் அமெரிக்க தூதருமாக நிக்கி ஹேலி பொறுத்தவரையிலும் அவரும் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கிறார். அவர் ட்ரம்புக்கு அடுத்தபடியாக அதிக வாக்குகளை வாங்கிய மிக முக்கியமான ஒரு தலைவர். அவர் ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்புக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அதாவது சீனா மீது விதிக்கப்பட்ட வரி என்பது 90 நாட்கள் நிறுத்தி வைத்துவிட்டு இந்தியாவை பகைத்துக் கொண்டு சீனாவுக்கு சலுகை வழங்குவது என்பது ஏற்க முடியாது என்றும், அதே போன்று இந்தியாவின் உறவை வலுப்படுத்த வேண்டி வந்துவிட்டது, அதற்கு தீவிரமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இந்தியாவின் உறவை வலுப்படுத்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ட்ரம்புக்கு நிக்கி ஹேலி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சகம், அதாவது அமெரிக்காவுடைய வெளியுறவு துறையினுடைய முதன்மை துணை செய்தி தொடர்பாளர் டாமி பிகாட்டியும் இது தொடர்பாக பேசியிருக்கிறார். இந்தியா அமெரிக்கா என்பது அவர்களுக்கு இடையிலான இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு என்பது மிக முக்கியமானது, பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்தியா எங்களுடைய மிக முக்கியமான கூட்டாளி என்றும், முழுமையான நேர்மையான பேச்சுவார்த்தையில் இதற்கான தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், இதற்கு முன்பாக தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த விவகாரம் தொடர்பாக பேசும்போது இதற்கு சரியான தீர்வு கிடைக்கும் வரை, இந்த வரி பற்றாக்குறை, இந்த பரஸ்பரம் வரி என்பது இந்த வர்த்தக பற்றாக்குறைக்கு சரியான தீர்வு கிடைக்கும் வரை இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை கிடையாது, நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கின்றோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இப்படியாக அமெரிக்காவை பொறுத்தவரையில், அதாவது குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்தியாவின் பொருட்களுக்கு 50 விழுக்காடு வரி விதித்ததோடு மட்டுமல்லாமல் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை என்பது தற்போது கிடையாது என்று காட்டமாக தெரிவித்திருந்தார். அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் அமெரிக்காவில் வலுத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியதுதான் ஹவுஸ் ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த வெளியுறவு கொள்கை குழுவினுடைய மிக முக்கியமான ஒரு அமைப்பு அது. அந்த குழுவும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஆழமான மூலோபாய பொருளாதார மற்றும் மக்களுக்கு இடையேயான உறவு என்பது மிக சரியாக நேர்த்தியாக உள்ளது என்றும், நம்முடைய ஜனநாயக விழுமியங்களுடன் ஒத்துப்போகக்கூடிய வகையிலும் பரஸ்பர மரியாதைக்குரிய முறையில் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். இந்த பிரச்சனை, இந்தியா மீது அமெரிக்கா விதித்திருக்கூடிய வரி தொடர்பான பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று வெளியுறவு கொள்கை தொடர்பான அந்த குழு தெரிவித்திருக்கிறது. அதனுடைய பதிவையும் நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது பரஸ்பர மரியாதைக்குரிய முறையில் இது போன்ற கவலைகளை தீர்க்கக்கூடிய வகையில் அதற்கு முடிவு கட்ட வேண்டும், தீர்வு காண வேண்டும் என்றும் அந்த குழு தெரிவித்திருக்கிறது. இது மிக முக்கியமான வெளியுறவு கொள்கை தொடர்பான அதிகாரமிக்க ஒரு குழுவாக இருக்கின்றது, பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கக்கூடிய குழுவாக இருக்கின்றது. அந்த குழுவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய முடிவுக்கு உரிய முறையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இப்படியாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவின் பொருட்களுக்கு, அமெரிக்காவில் இறக்குமதியாகக்கூடிய இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரிக்கு அமெரிக்காவிலே கடும் எதிர்ப்பு, ஏற்கனவே இந்தியாவிலும் கடும் எதிர்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சொந்த நாட்டிலேயே கடும் எதிர்ப்புகளை எதிர்கொண்டு வருகிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. வருகின்ற நாட்களில் இதுபோன்ற எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்தியாவுக்கு சாதகமான இது முடிவு கிடைக்குமா என்பதும், இது பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்பட்டு மீண்டும் பழைய நிலைக்கு இந்த வரி விதிப்பு என்பது நடைமுறைக்கு வருமா என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.